வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சக ராசியில் பல்வேறு கிரகங்கள் இருக்க எந்த மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏற்கனவே மேஷம் முதல் துலாம் வரை பல்வேறு கிரகங்கள் இருக்க எந்த மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரிங்களா? இப்போ விருச்சக ராசி. விருச்சக ராசி ஒரு ஜலராசி. செவ்வாய் ஆட்சி செய்யும் ராசி. ஆழ்ந்த சிந்தனை, ரகசியம், ஆராய்ச்சி மனப்பான்மை, பிடிவாதம், கோபம், வலுவான சுயநம்பிக்கை, மறைமுக சக்தி. சரிங்களா? உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். அது வெளிப்படையாக வந்து நிறைய பேருக்கு தெரியலாம். ஆனால் உங்களுக்குள்ள வந்து சரிங்களா, உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் யார், உண்மையாலுமே நீங்கள் யார் அப்படின்றத விருச்சக ராசியை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். விருச்சகத்தில் இருக்கிற கிரகங்கள், விருச்சக ராசியின் அதிபதியான செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத வச்சு உங்களுடைய உள்ளுணர்வில் எந்த மாதிரியான சிந்தனைகள், என்ன ஓட்டங்கள் இருக்குது அப்படின்றத விருச்சக ராசியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, சூரியன் விருச்சக ராசியில் இருந்தால் நன்மைகள் என்ன? மிகுந்த உற்சாகம், தீர்மானம், அதிகாரம் பெறும் வாய்ப்பு, எது நல்லது எது கெட்டது அப்படின்றத உங்களுடைய உள்ளுணர்வை வச்சு கண்டுபிடிக்கும் மனப்பான்மை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இடத்த வச்சு சொல்லிடலாம். சரிங்களா? ஆராய்ச்சி, விசாரணை, மருத்துவத்துறைகளில் வெற்றி, அரசியலில் உயர்வு போன்றவற்றை நிச்சயமாக அடைய முடியும். சரிங்களா? தீமை என்ன? பிடிவாத குணம் இருக்கும். சீற்றம், அடிக்கடி கோவப்படுறது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிஞ்சு வேள்றது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக அது இருக்கும். அகங்காரம், சரிங்களா? நான் யார், பெரிய ஆள், ஸோ அப்படின்ற ஒரு அகங்காரத்தை வந்து கொடுக்கும். மற்றவங்களை கீழ்த்தரமாக எண்ணும் எண்ணங்கள் வந்து உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? தந்தையுடன் முரண்பாடு, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்ற அளவுக்கு கூட போகலாம். சரிங்களா? உடல் சம்பந்தமான வெப்ப நோய்கள், கண் பிரச்சனை போன்றவற்றை இருக்கும். ஏன்னா 8ஆம் வீடு வந்து ஒரு நோய்களை குறிக்கும் வீடாகவும் இது செயல்படும். ஸோ அதனால் இங்கே சூரியன் வந்து அமர்த்து, சூரியன் காரகம் வகிக்கும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது சந்திரன். சந்திரன் இங்கே இருப்பதால் ஏற்படும் நன்மை, உணர்ச்சி பொங்க பேசுதல், அப்படியே திடீர்னு அழுவுறது, உணர்ச்சி பொங்கி அப்படியே கண்ணீர் விடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதீத கற்பனை, ஆன்மீகத்தின் ஆர்வம், ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையிலேயே வந்து நீங்கள் போயிடுவீங்க. சரிங்களா? தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தேவையில்லாத விஷயத்தில் சிந்தனை பண்ணி நீங்கள் எதையோ போட்டு குழப்பீங்க. சரிங்களா? குழப்பமான எண்ணங்களால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியான நேரங்கள் வந்து வீணடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? மர்ம விஷயங்களில் ஈர்ப்பு, தாயால் ஆதரவு. சரிங்களா? தாயின் மீது சில டைமில் வந்து சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் உங்களை வந்து மற்றவங்க கிட்ட வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அது வந்து இருக்கும். இந்த வீட்டின் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தார்னா தாயினுடைய ஆதரவு நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். தாயை வந்து அன்பாக பார்த்துப்பீங்க. சில நேரத்தில் வந்து அவங்களால வந்து உங்களுடைய நிம்மதியும் கெடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டாங்கன்னா, என்னடா இது நாம் தாயை பார்த்துக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் வந்து போய்கிட்டே இருக்கே அப்படின்ற நிலைமைகள் கூட ஏற்படலாம். தீமைகள் என்ன? மனதில் அலைச்சல், ரகசிய கவலை. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க, ஏன்னா சந்திரன் வந்து விருச்சகத்தில் இருக்கிறாரு அப்படின்னாவே அவங்க வந்து விருச்சக ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தயவுசெய்து வெளியே வந்து சொல்கிறது நல்லது. குடும்பத்தினருடன் ஆலோசிக்காமல் கடன் வாங்குவதை முழுமையாக தவிர்க்கணும். சரிங்களா? அடிக்கடி மனநிலைமை மாறுவது. சரிங்களா? தாயினால் உடல்நல பிரச்சனை. அம்மா வந்து சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு ஆக்கி போடாமல் இருக்கலாம். சில டைமில் வந்து நீங்கள் வந்து அம்மாவுக்கு சாப்பாடு ஆக்கி போடுற நிலைமைகள் கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சந்திரன் இங்கே இருக்கும்போது ஏற்படும். செவ்வாய் இந்த இடத்தில் இருந்தால் நன்மைகள் என்ன? சுய கட்டுப்பாடு, தைரியம், தன்னம்பிக்கை, போராட்ட எண்ணம்,
போராடி வெற்றி பெறுவது, நிலம், சொத்து, கட்டுமானத்தில் லாபம், உடல் சக்தி, இராணுவம், போலீஸ், ஸ்போர்ட்ஸில் வந்து வெற்றி பெறுது. சரிங்களா? பொதுவாக 8ல் வந்து செவ்வாய் இருக்கிறவங்க மிகுந்த தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸோ விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய உச்சம் பெறும் வாய்ப்பு இந்த இடத்துல செவ்வாய் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். தீமைகள் என்ன? கோபம், சண்டைகள், எதிரிகளை உருவாக்கி கொள்ளுதல், காயம், இரத்தம், விபத்து, ஆபாயம், ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? தாம்பத்திய உறவில் முரண்பாடு. சரிங்களா? உங்கள் மனைவிக்கு வந்து ஒரு விதமான விருப்பங்கள் இருக்கும், உங்களுக்கு ஒரு விதமான விருப்பங்கள் இருக்கும். ஸோ தாம்பத்தியத்தில் முரண்பாடுகள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன். நன்மைகள் என்ன? ஆழமான பகுத்தறிவு, விஞ்ஞான மருத்துவத்துறையில் திறமையாக இருப்பது, கணிதம், ஆராய்ச்சி, உளவியல் திறமைகள், வியாபாரத்தில் நுணுக்கம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தீமைகள் என்ன? சந்தேக மனப்பான்மை, பிறர் மீது நம்பிக்கை குறைவு, யாரையுமே நம்பாமல் இருக்கிறது. உங்களுடைய கணவன், உங்களுடைய அம்மா, அப்பா, இவங்களாம் குழந்தைகள், இவங்களாம் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்ற நம்பிக்கை வந்து கடைசி வரைக்குமே இருக்கும். இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஸோ தயவுசெய்து அது உங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு விதமான பாதிப்பு தான். உடல் நரம்பு பிரச்சனைகள் வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாரி தான். பொதுவாகவே விருச்சகத்தில் வந்து எந்த கிரகங்கள் இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட நோய்கள், அதாவது அந்த கிரகம் வந்து ஒரு உடல் உறுப்புகளுக்கு வந்து காரகம் வகிக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். அதுவும் வந்து பாவ கிரகங்களால் இன்னும் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக அது டபுள் மடங்கு கண்டிப்பாக வீரியத்தை காமிச்சிட்டு இருக்கும். சுக்கிரன். நன்மை என்ன? அழகு, கலை, கவர்ச்சி, மறைமுக உறவுகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து ரகசிய உறவுகளை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. என்னைக்காவது ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். சரிங்களா? நிதி நன்மை, சுகவாழ்வு ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். சரிங்களா? உங்களுக்கு பெருசாக பணப்பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. சரிங்களா? பணப்பிரச்சனைகள் இருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. சரிங்களா? நீங்கள் நல்லபடியாக வந்து ஒரு லக்ஸரியஸ் லைஃப் வாழணும், ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைமைக்கு போகணும் அப்படின்னு என்றவர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும். என்றைக்காவது ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதலில் ஆழம். சரிங்களா? ஆழமாக போய் காதலிப்பாங்க. நீ இல்லைனா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு போய் காதலிப்பாங்க. சரிங்களா? ஈர்ப்பு. பெண்களை பார்த்தவொடனே உடனடியாக வந்து ஈர்த்து கொள்ளுதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும். தீமைகள் என்ன? கள்ளக்காதல். சமூகத்தில் விமர்சனங்களை வந்து அதிகமாக எதிர்கொள்வாங்க. தேவையில்லாமல் வந்து காதலிச்சு இல்லைனா வந்து தேவையில்லாத விஷயத்தில், பெண் விஷயத்தில், ஆணாக இருந்தால் பெண் விஷயத்தில், பெண்ணாக இருந்தால் ஆண் விஷயத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டி கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா? உடல் இன்பத்தில் எல்லை மீறி நடப்பது. சரிங்களா? அதாவது எதுலேயுமே வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து அவசியம். சரிங்களா? உடல் உறவில் வந்து முக்கியமாக கட்டுப்பாடு மிகவும் அவசியம். ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒரு லிமிட்டோடு தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஈடுபாடு இருக்கும். அதை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? தேவையில்லாமல் வந்து கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை வேறு விஷயத்தில் செலுத்துறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், பெண்ணாக இருந்தால் ஆண்களாலேயும், ஆணாக இருந்தால் பெண்களாலேயும் பிரச்சனைகள் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வந்து சேர்ந்தே தீரும். சரி, குரு. நன்மை என்ன? ஆன்மீகம், தத்துவம், யோகம், ஆராய்ச்சி, இந்த எல்லா துறைகளிலுமே ஒரு ஆழமான ஈர்ப்பு இருக்கும். அதில் வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய குழந்தைகள் திறமையானவர்களாக இருப்பார்கள். நல்ல கல்வி, சமூகத்தில் மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தீமைகள் என்ன? அதிக தத்துவம். சரிங்களா? தத்துவமாக பேசிட்டு இருக்குது. அதாவது இன்னைக்கு நவீன யுகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆதி காலத்தில் இருந்த கருத்துக்களை வந்து இந்த காலத்தில் வந்து பேசினா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவன் என்ன இது வந்து
ஆதி காலத்தில் வந்து பிறக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து பிறந்துட்டானே, இந்த காலத்தில் வந்து பிறந்துட்டானே அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நடைமுறை, அதாவது நடைமுறை விஞ்ஞான உலகத்துக்கு பொருந்தக்கூடிய கருத்துக்களை வந்து இவங்க பேசாமல் பழைய பரம்பரை கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக சமூகத்தில் அவமதிக்கப்படுவார்கள். சரிங்களா? சரி, பணத்தில் மாறுபாடு, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பணத்தை வந்து ஒரே விதமாக வச்சிருக்காம பல விஷயங்களில் முதலீடு செய்து அதில் வந்து அதிகமான லாபத்தை வந்து ஈட்டுவாங்க. சரிங்களா? அதாவது இப்போ உதாரணமாக பணமாக வச்சிருக்கிறது, பொருளாக வச்சிருக்கிறது, கார் வாங்கிறது, நிலமாக வச்சிருக்கிறது, இதை தவிர வந்து இந்த பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது, இன்சூரன்ஸ் பேரில் வந்து நிறைய பணத்தை வச்சிருக்கிறது, தன்னுடைய உறவினர்கள் பேரில் பணத்தை வச்சிருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களில் பணத்தை வெவ்வேறு விதமாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து குரு இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் வந்து உண்டாகும். சனி இந்த இடத்தில் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் என்ன ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பொறுமை, உழைப்பு, ஆராய்ச்சி சிந்தனை, துறவி மனப்பான்மை, யோகா, ஆன்மீகம் போன்றவற்றில் வெற்றி, வியாபாரம், அரசியலில் வெற்றி. என்ன நிறைய நூல்களில் வந்து சனி இந்த விருச்சிக வீட்டில் இருந்தால் ஒரு கொடுமையான விஷயம், பயங்கரமான கெடுபலன்களை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு தானே வந்து எல்லா நூல்களும் இருக்குது. நீங்கள் ஏன் வந்து முரண்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஞாபகம் வச்சுங்க, இந்த விருச்சிக ராசியில் சனி இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளை வந்து சேர்ப்பாங்க. ஆனால் அது தலைமுறை தாண்டி நிலைத்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? எங்கள் தாத்தா காலத்து சொத்து, எங்களுடைய என்ன சொல்கிறது, எங்கள் 3 தலைமுறை 4 தலைமுறைகளாக வந்து சேர்த்து வைத்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு உங்களுடைய வம்சாவழியினர் அனைவருமே அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொத்துக்களை வந்து சேர்ப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? படிப்படியான முன்னேற்றம் வந்து இருக்கும். சரிங்களா? மற்றவங்க மாதிரி ஒரேடியாக முன்னேறி அதற்கு பிறகு கீழே விழாமல் படிப்படியான முன்னேற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். உழைத்தே முன்னேறுபவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து பொறுமையை வந்து குறிப்பவர். ஸோ ஆராய்ச்சி செய்வதற்கு பொறுமை வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ சனி இந்த இடத்துல இருப்பவங்க ஆராய்ச்சி துறைகளில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து குவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை தவிர தீமைகள் என்ன? சிரமங்கள், தடைகள், வாழ்க்கையில் தாமதம். சரிங்களா? எதையுமே வந்து தாமதமாக வந்து முடிவெடுக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். சமூகத்தில் சவால்களை அதிகமாக சந்திப்பீர்கள். சரிங்களா? உடல் வலி, மூட்டு நோய், தனிமை உணர்வு, தனிமையை வந்து உங்களை வந்து கொள்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப தனிமையாக லோன்லினஸ் வந்து அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ராகு. நன்மை என்ன? வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டிலேயே வாழ்வது, திடீர் முன்னேற்றம். இப்போ திடீர் முன்னேற்றம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாடுலாம் போகிறீங்கன்னாவே நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பை விட அதிகமாக தான் அங்கே இருக்கும். ஸோ அதிகமான லாபத்தை ஒரே நாளில் சிறிது காலங்களிலேயே அதிகமான பணத்தை வந்து சேர்க்கறது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மாயை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ராகு வந்து விருச்சகத்தில் இருப்பவர்கள் வெளிநாடு சென்றால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். கண்டிப்பாக ராகு வந்து விருச்சகத்தில் இருப்பவர்கள் சொந்த ஊரில் இருக்கிறத தவிர்த்திடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். சரிங்களா? சரி, ஆராய்ச்சி, கணினி, சினிமா துறையில் மாயாஜாலம், அரசியல் துறையில் வெற்றி, அசாதாரண வளர்ச்சி. சரிங்களா? ரொம்ப கவர்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. பொதுவாக ராகு வந்து விருச்சகத்தில் இருக்கும்போது பல நூல்கள் வந்து
கொஞ்சம் கொடுமையாக சொல்லியிருந்தாலும் இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து 8ல் இருப்பது, அதாவது விருச்சகத்தில் இருப்பது சொந்த ஊரில் வெற்றி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஊரை விட்டு எந்த அளவுக்கு தூரம் செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். தீமைகள் என்ன? திடீர் சரிவு. அதாவது இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. அதற்கு பிறகு நீங்கள் வந்து என்றைக்கா இருந்தாலும் வந்து சொந்த ஊருக்கு வந்து தான் ஆகணும். ஸோ அப்போ அதனுடைய லாபங்களில் கண்டிப்பாக வந்து இழப்பீங்க. சரிங்களா? அப்போ இருக்கிற வருமானம் வந்து கொஞ்சம் குறையலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து இதுதான் வந்து திடீர் சரிவு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ராகு விருச்சகத்தில் இருப்பவர்கள் பணம்லாம் அதிகமாக சம்பாதிச்சிங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய மனைவிமார்கள் இல்லைன்னா குழந்தைமார்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருங்க. அதுதான் நல்லது. சொத்துக்கள் சம்பாதித்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பேரில் வந்து வச்சுருக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அது காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ரகசிய எதிரிகள். சரி, உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க அதிகமாக இருப்பாங்க. முக்கியமாக வெளிநாடு போயெல்லாம் வந்து சம்பாதிச்சுட்டு வந்தீங்கன்னா படுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அடிமைகள். சரிங்களா? அடிமைத்தனம் அப்படின்னா இந்த மதுபானத்துக்கு அடிமையாவது, ஆசைகளுக்கு அடிமையாவது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? மனசில் அமைதி இல்லாமல் இருக்கும். தயவுசெய்து 8ல் ராகு, அதாவது விருச்சகத்தில் ராகு இருப்பவர்கள் கொஞ்சம் தீய விஷயங்களில் ஈடுபடுறத முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? சரி, கேது 8ல் இருந்தால், விருச்சகத்தில் இருந்தால் நன்மை. மிகுந்த ஆன்மீக சக்தி, யோக சக்தி, ஆராய்ச்சி மனப்பான்மை எல்லாமே இருக்கும். இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை கேது இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவையில்லாத, அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. தேவையில்லாத விஷயத்தில் இவங்களோட ஆராய்ச்சியை செலுத்தி நேரத்தை வீணடிக்கும் செயல்களை கேது இந்த இடத்துல இருந்தால் செய்வார். சரிங்களா? இதற்கு பிறகு மருத்துவம், ஜோதிடம், தத்துவம் ஆகியவற்றில் திறமை வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, தீமைகள் என்ன? தனிமை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். மன அமைதி சுத்தமாக இருக்காது. குடும்பத்தில் இருந்து பிரிவு. இதுதான் வந்து ரொம்ப கண்ணீர் விடக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக கேது வந்து விருச்சகத்தில் இருப்பவர்கள் 8ல் இருந்தாலும் சரிங்களா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிகிற ஒரு கொடூரமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை இருந்ததுன்னா நிச்சயமாக இதனுடைய பாவ நிவர்த்திகள் வந்து குறையும். சரிங்களா? விருச்சக கேது குடும்பத்தில் பிரிவை என்னைக்காவது ஒரு நாள் உருவாக்குவார். கண்டிப்பாக உங்களை குடும்பத்தில் இருந்து பிரிப்பார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும், குடும்பத்தில் வந்து பெருசாக உங்களுக்கு ஆதரவே இருக்காது. விருச்சகத்தில் வந்து கேது இருப்பவர்களுக்கும் 8ல் கேது இருப்பவர்களுக்கும். சரிங்களா? நம்ம வந்து தனித்து விட போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு முன்னாடியே வந்து கேது சொல்லிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? சரி, உடல் ஆரோக்கியத்தில் சிரமங்களை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்துவார். நீங்கள் தனியாக வந்து வாழும்போதே கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.